ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம், நம்ம எல்லாருமே வீட்டு தோட்டத்தில் ஒரு சாதாரண பூவாக பார்க்குற மருதாணி பூவை பற்றி தான் பேச போகிறோம். இந்த மருதாணி பூ ஒரு சாதாரண பூ அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருப்போம். ஆனால் அதுதான் இல்லை. இது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நிறைய நன்மைகளை தருது. ஆரோக்கிய நன்மைகள், தோல், முடி, அழகு பயன்கள், சித்த மருத்துவ பார்வை அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். உங்கள் உடம்புக்கும் வீட்டுக்குமான பயன் இதில் நிறையவே இருக்குது. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மருதாணி பூ விஞ்ஞான பெயரில் லாசோனியா என்எர்மெஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. சின்ன வெள்ளை கலந்த ஆரஞ்சு நிறம் கொண்ட இந்த பூ மனம் ரொம்ப இனிமையாக இருக்கும். பழங்காலத்திலிருந்தே நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்தியதாக சான்றுகள் நிறைய இருக்குது. இந்த மருதாணி செடி அதிகம் வெப்பமில்லாத வெறுங்கடலை போன்ற இடங்களில் வளருது. இலைகளும் பூவும் நம்ம உடலுக்கு பல மருத்துவ பண்களை கொடுக்குது. முதல்ல நம்ம சுவாச குழாய்க்கு இந்த மருதாணி பூ எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். இந்த பூ கஷாயம் குடித்தா தொண்டை வலி, சளி, இருமல் குறையும். இந்த பூவை நசுக்கி நெய்யில் வதக்கி சாப்பிட்டா குரல் கரகரப்பு சரியாகும். பூவோட மனம் சுவாச தடைகளை குறைக்க உதவியாக இருக்குது. உதாரணமாக சொல்லப்போனால், இருமல் அதிகமாக இருக்கிற சமயத்தில் ஒரு கரண்டி இந்த மருதாணி பூ கஷாயம் குடித்தா நல்ல நிவாரணம் கிடைக்கும். தலைவலி பிரச்சனை, நரம்பு பலம் குறைவு போன்றவர்களுக்கு மருதாணி பூ மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த மருதாணி பூ எண்ணெய் தயாரித்து தலையில் தடவினா தலைவலி, குளிர் தலைவலி குறையும். தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த பூசாறு நிவாரணத்தை தருது. பெண்கள் மாதவிடாய் வலி, கருப்பை ஆரோக்கியம் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த மருதாணி பூ ஒரு நன்மை தரும் மூலிகைன்னு சொல்லலாம். மாதவிடாய் வலி குறைக்கும், கர்ப்பை ஆரோக்கியம் மேம்படும். இந்த பூவோட கஷாயத்தை குடித்தா வயிற்று வலி, அஜீரணம், கல்லீரல் பிரச்சனைகள் குறையும். உணவுக்கு பின் சிறிதளவு மருந்தாக இதை எடுத்துக்கலாம். முகம், தோல், தலைமுடி இது அனைத்துக்குமே மருதாணி பூ உதவியாக இருக்குது. இந்த பூசாரை முகத்தில் தடவினா பருக்கள், முகப்பரு, கரும்புள்ளி குறையும். தலைமுடியில் பூசினா அரிப்பு, பொடுகு குறையும். தோல் சுருக்கம், தடுக்கம், இளமை காக்கும் தன்மை. சித்த மருத்துவத்தில் இந்த மருதாணி பூவை சமணகுணம், பித்த சமணம், குளிர்ச்சி தரும் அப்படின்னு இந்த பூ கஷாயம், பூ சாறு, தயிர் அல்லது பால் கலந்து முறை ஆகியவைகளில் இதை பல வகையில் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. தலைவலியை போக்குறதுக்கு இந்த பூவை நசுக்கி நெற்றி மேலே தடவினா வலி குறையும்னு சொல்கிறாங்க. காது வலி போக பூசாறு கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து காதில் விட்டால் சரியாக போகுமா. முகப்பரு நீங்கிறதுக்கு இந்த மருதாணி பூவும் ரோஜா தண்ணியும் கலந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இருமல் குறைக்கிறதுக்காக இந்த மருதாணி பூ கஷாயத்தை குடிக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த மருதாணி பூக்கள் காய்ச்சலை குறைக்கும், உடல் சுட்டை தணிக்கும் மற்றும் சில நோய் தொற்றுகளுக்கு உதவும். தலைவலி, கை கால் வலி மற்றும் பித்த வெடிப்புகள் போன்ற பிரச்சனைகளுக்கு மருதாணி பூக்கள் தீர்வளிக்கின்றன. மேலும் இது இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் பயன்படுத்தப்படுது. மருதாணி குளிர்ச்சியான தன்மை கொண்டது அப்படின்றதால உடல் வெப்பத்தை குறைக்க உதவியாக இருக்குது. காய்ச்சல் மற்றும் அதோட தொடர்புடைய உடல்நல பிரச்சனைகளை கட்டுப்படுத்த மருதாணி பூக்கள் உதவுது. மருதாணி பூக்களை அரைச்சி நெத்தியில் பற்று போடுவதன் மூலம் தலைவலிக்கு நிவாரணம் பெறலாம். சருமத்தில் ஏற்படும் எரிச்சல் மற்றும் சில வகையான அலர்ஜிகளை குறைக்க இந்த மருதாணி பூக்கள் பயனுள்ளதாக இருக்குது. சரும பிரச்சனை உள்ளவங்க மருதாணி பூவை அதிகமாக பயன்படுத்தலாம். மருதாணி பூக்கள் இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுது. மன அழுத்தத்தை குறைச்சி மன அமைதியை தரவும் இந்த மருதாணி பூக்கள் உதவுவதாக கூறப்படுது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மருதாணி இலை மற்றும் பூக்களை ஒருபோதும் உட்கொள்ளக்கூடாது. இந்த மருதாணி பூ மற்றும் இலையை நம்ம உட்கொள்றதால அதில் உள்ள நிறமிகள் வயிற்றில் தொற்று அல்லது வேறு விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். மருதாணி பூக்களின் மருத்துவ பயன்களை பெற அதனை வெளிப்புற பயன்பாட்டிற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். எல்லா மூலிகைகளை மாதிரி மருதாணி பூக்கும் பக்க விளைவுகள் இருக்குது. அதிகமாக எடுத்தால் வயிற்றுப்போக்கு, குளிர்ச்சி அதிகரிக்கும். கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படும். காது, கண் உள்ளே நேரடியாக செல்லக்கூடாது. வீட்டுக்கு முன்னாடி மருதாணி பூ வச்சு வளர்த்தோம்னா கெட்ட சகுனம் தடுக்க பயன்படுத்தப்படுவதாக பழமையானதை சொல்லப்பட்டுருக்காங்க. நம்மளுடைய பாரம்பரியத்திலையும் மக்கள் மரபுலையும் இது ரொம்பவே ஒரு அரிதானதாக கருதப்படுது. திருமணத்திலும் பெண்கள் தலைமுடியில் பூ சூடுவதால் அழகு, நறுமணம், ஆரோக்கியம் ஏற்படும். இந்த மருதாணி பூ ஒரு சாதாரண பூவாக இல்லை, உடம்புக்கும் மனசுக்கும் உதவும் ஒரு இயற்கை மருந்து. அளவோடு சரியான முறையில் மருத்துவரோட ஆலோசனையோடு பயன்படுத்தினா ரொம்பவே நல்லது. உங்களோட அனுபவம் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்கள் வீட்டில் யாராவது மருதாணி பூவை குணமாக்குறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.